இதை தாண்டி இங்கே ரெசிஸ்டர் வச்சிருக்கிறோமா, இங்கே உள்ளே எட்டி பாருங்க, அந்த ரெசிஸ்டரும் தெரியும் கண்ணுக்கு. இந்த லைட்டில் கரெக்டாக வைக்கிறேன். அங்கே இருக்குது பாருங்க, தெரியுதா? அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் குப்பையெல்லாம் அடித்து போய் இது மாதிரியே அங்கே ஒன்று இருக்குது, தெரியுதா? உனக்கு தெரியாது, உனக்கு அந்த லைட்டில் தான் பார்க்கணும். இப்படி வச்சா தெரியும். ஓகே, வெட்டிப்பார் பாடுறா, தெரியுதாடா? இங்கே இருக்குது பாரு ரெசிஸ்டரு. இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் இருக்குது பாடுறா உள்ள. ஓகே, ஸோ ஆனால் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இது வந்து ஒரு எல்இடிக்கு தான் பவர் கொடுக்குது, விச் இஸ் லைக் கிராஃபிக்ஸ் கார்டு. ப்ராசஸருக்கு பவர் இதில் எங்கேருந்து எடுப்பீங்க? அது வேறு பவர் வேணும்ல. இப்போ இது இத்தனை ஒயர் வருது, அது எப்படி செய்வாங்கன்னா, இப்போது வேற ஒரு ரெசிஸ்டர் எங்கிட்ட இருக்குது. என்ன பண்ணுவோன்னா, இதிலிருந்தே வந்து பவர் எடுத்து இதுக்கப்புறம் ஒரு எல்இடியை போட்டு இதையும் போட்டு இதுலேருந்து ஒரு ஜம்ப் ஒயர் எடுத்து போட்டு வர பண்ணால் இது கூட சேர்த்துருந்தோம். எல்லாத்துக்கும் பார்த்தா தெரியும், டிம் எரியுது, இது ரொம்ப பிரைட் எரியுதா. ஸோ விச் மீன்ஸ் இதை ப்ராசஸர் கொடுத்துருவோம், அந்த கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருவோம். இப்போ இதே மாதிரி இன்னும் 4 ரெசிஸ்டர் வச்சு இன்னொன்று எடுக்க முடியும்ல, அதை வேற ஒரு பார்ட்டு கொடுத்துருவேன். அப்படி தான் இங்கே வந்து வெவ்வேறு ரெசிஸ்டர் வச்சு ஒவ்வொரு ஒயர் வெளியில் வருது. படித்த சர்க்கியூட் டயக்ராம் ஞாபகம் வருதா? புரியுது அந்த சர்க்கியூட் டயக்ராம் இங்கே எப்படி இருக்குது. இப்போ இப்படி செய்யறதுக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் 10 rupees. ஓகே, திஸ் இஸ் 10 1 rupees. 10 டை 1 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகே, சரி 1 ரூபாய்னே வச்சுக்கோங்க, மொத்தமாக 4 சேர்ந்து. ஸோ 10 11 ரூபா. இந்த ஒயர்லாம் வந்து 2-3 ஒயர் சேர்ந்து 1 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு ஒயர் 1 ரூபாய்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 + 10 17 rupees, 18 rupees, 19 rupees. ஓகேவா? 19 to 20 rupees. அதிகபட்சம் 25 ரூபாயில் நீங்கள் ஒரு சார்ஜரையே செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு எவ்வளோக்கு விற்கிறாங்க? அது ஆப்பிள் கரேன். மிச்சவங்கலாம் ஆப்பிள் 7 ரூபாய்க்கு விற்பான். எவ்வளோ 200-300 ரூபா வருமா? அப்போ எவ்வளோ லாபம்? 10 மடங்கு லாபம். புரியுதா எப்படி சம்பாதிக்கிறானுங்கன்ட்டு? இதனால தான் நீங்கள் ப்ரோக்ராமர் ஆகிறத விட இந்த மாதிரி ஐஓடியில் ஏதாவது ஆனீங்கன்னா பயங்கரமாக சம்பாதிக்கலாம். 100 ரூபாய்க்கு செஞ்சு 1000 ரூபாய்க்கு வித்தாலும் வாங்குவாங்க. நான் சமாதா போயிருவீங்கடா. என்ன தம்பி நல்லா ஓடிட்டு கடையில் என்ன தம்பி? அதனால எல்லாரும் ஐஓடி படிங்க, சந்தோஷமா இருக்கு. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நீங்க பாக்குற சார்ஜர் ஒரு மேஜிக்கல் டிவைஸே கிடையாது. போட்டு சார்ஜ் போட்டா வாவ் சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கல, அது அந்த மேஜிக்கே கிடையாது. அதில் போனதுன்னா கரண்ட் இங்கே போகுது, அது குறைச்சி கொடுக்குது. இது வந்து பாசிட்டிவில் எங்கே கொண்டாந்து சேர்த்து, நெகட்டிவில் அங்கே கொண்டாந்து சேர்த்துது. பாசிட்டிவ் நெகட்டிவ் கெப்பாசிட்டியில் போய் சார்ஜ் ஆகி அந்த கிராஃப் இப்படி போகிறத வந்து அது பிஏபி மாற்றிட்டு வருது. அந்த கரண்ட் எல்இடிக்கு போகிறப்போ அது வெவ்வேறு மாதிரி ரெசிஸ்டர் பேஸ் பண்ணி எரியுது. அந்த மாதிரி ரெசிஸ்டர் பேஸ் பண்ணி வெவ்வேறு கரண்ட் இதில் வருது. அது ஃபோனுக்கு போகிறப்போ ஃபோன் சார்ஜ் ஆகுது. இவ்வளோ தான் மொத்தமாகவே நடக்குது. அதே தான் உங்களை சுற்றி இருக்க இங்கே எல்லா டிவைஸையும் நடக்குது. இப்போ அந்த கம்ப்யூட்டரில் அங்கே ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. பார்க்குறதுக்கு அவங்க ஒரு சூப்பர் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே உண்மையாக என்ன நடந்திருக்குன்னா, கரண்ட்டு வெவ்வேறு ரூட்டில் போயிட்டுருக்கும், வேறு ஒன்றுமே நடக்காது. அவ்வளோதான். அதை பொறுத்தவரை கரண்ட்டு போய் அங்கே பல்ப் எரியுது, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் ஐஓடி திரும்ப பார்க்கணும். ஒரு ப்ரோக்ராமராக நீங்கள் பார்க்குறப்ப ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணி ரன் பண்ணால் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஆப் வருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே ரன்னை கிளிக் பண்ணால் மவுஸ் வழியாக கரண்ட்டு போகுது, சிபியூக்கு போகுது, ஸ்விட்சஸ் அங்கே மாற்றுது, பல்ப் அந்த மாதிரி எரிய வைக்குது, உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு தெரியுது. அவ்வளோதான். நீங்கள் பார்க்குற எல்லா மேஜிக்கும் அதுதான். இன்ஃபேக்ட் ChatGPT அவ்வளோதான். உங்களை மாதிரி யோசிச்சு உங்கள் வேலையவே வந்து எடுக்கிற ChatGPT, அந்த கிப்ளியாட்ட வரைஞ்ச ChatGPT, அதுக்கு மைண்டே கிடையாது, யோசிக்கவே இல்லை. இங்கே இருக்கிற மாதிரி கரண்ட் மாறி வெவ்வேறு இதில் போகிறப்ப நமக்கு அது வேற ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. பார்க்குறதுக்கு நாம் நினச்சிட்டு இருக்கோம் அது யோசிக்குதுன்னு. அங்கே எந்த திங்கிங்குமே உள்ள நடக்காது. இதுதான் பியூட்டி ஆஃப் கம்ப்யூட்டர்.